தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றியவர் முதலமைச்சர் ஜெயலலிதா என சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் சீனிவாசனுக்கு ஆதரவாக திண்டுக்கல் சந்தை சாலையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். நீங்க வந்து பார்க்கும்போது முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் ஆட்சி பலத்தில் அமர்ந்தவுடனே 3000 மெகாவாட் பற்றாக்குறை இருந்தது மின்சாரத்திலே. அதை சிறப்பாக திட்டங்களை தீட்டி மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கியது யார்? மாநில முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் தான். அது 3000 மெகாவாட் பற்றாக்குறை இருக்கும்போது அண்டை மாநிலத்தை வாங்குகின்ற ஒரு பணியை செய்வதன் விளைவாக அது சம்திங் கிடைக்கும் நினைக்கிறேன். அதுதான் சம்திங் பார்ட்டி. அவங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களை பற்றி தொலைநோக்கு சிந்தனையுடன் தொழில் வளம் பெருகிக் கொண்டிருக்கிறது. தேவைகள் அதிகமாக இருக்குது. அந்த தேவைக்கு ஏற்ப மின் உற்பத்தி செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை சிந்திக்கின்ற ஒரு சூழலிலே மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற கூட்டணி மக்கள் நல கூட்டணி ஒன்று இருக்கிறது. அங்கு வந்து ஒரு வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்கிறார்கள். முதலமைச்சர் வேட்பாளர் என்று சாதாரண ஒரு பணி அல்ல. அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு அறிவு ஆற்றல் திறமை இருக்க வேண்டும். அதனால் இருக்கிறதா எனக்கு தெரியல.